ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்டோரிஸ் ஆஃப் VR. ஸோ திஸ் இஸ் நவீன். இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரெண்டு இருக்கார் சையது. ஸோ அவரோட பைக் தான் GS310. ஸோ நான் இன்றைக்கி GS310 ஃபுல்லாக ட்ரைவ் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்ட்டு நான் போகிற வழியில் ஆன் தி கோல சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் வி கோ. செம்மையாக இருக்கியா பைக் GS310 கிளம்பல. ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு ஸ்பாட்டுக்கு வந்து போக போகிறோம். நாங்கள் சடன் பிளானுங்க. 10 மணிக்கு 3 பேர் போகிறோம். ஸோ GS310 நம்ம பைக் டைட்டோ அண்ட் எக்ஸ்பல்ஸ் 200. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் எக்ஸ்பல்ஸ் 200 ஓனர்ஷிப் கொடுத்துருப்பாரு ஒருத்தர், யஷ்வந்த்னு. ஒருத்தர் என்னோடய கிளாஸ்மேட்டு, இவனும் என்னோடய கிளாஸ்மேட்டு சையது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம். போயிட்டு சில் பண்ணிவிட்டு ட்ரோன் ஷாட்ஸ்லாம் வந்து வரப்போகுது இன்றைக்கி நம்ம சேனலில். ஓகேங்களா? ஸோ ட்ரோன் ஷாட்ஸ் வந்து வரப்போகுது. மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் ஃப்யூச்சர் நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸ். ஓகேங்களா? ஸோ சையத் வந்து என் பைக் ஓட்டுறாரு GS, நான் வந்து GS310 ஓட்டுறேன். செம்மையாக இருக்குங்க GS310. ஸோ லிட்ரலி 2 பைக்கும் சேம் இன்ஜின் மாதிரி தான் இருக்குது ஓட்டுறதுக்கு. அதே ஃபீல் தான் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது கம்பேர் டு BMW கம்பேர் பண்ணும்போது. தப்பாத்துக்காரங்க BMW ஃபேன்ஸ் யாரும். கொஞ்சம் ரக்கடாக இருக்குது 310 GS வந்து நம்மளுது. இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் அசத்திட்டாங்க. ஸோ வேறு லெவல் TVS செம்மையாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட சான்ஸை. ஓகே, ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி பிளான். இப்போ நாங்கள் பூந்தமல்லியில் வந்து இருக்கோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:30. ஸோ வெயில் அடிக்குது, இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு ஒரு சில்னஸ் ஃபீல் கிடைக்குது. ஓகேங்களா? வாவ், என் பைக் அழகாக இருக்குது எனக்கே பார்க்குறதுக்கு. ஓ மேன். ஸோ இங்கேருந்து ஒரு 20 to 30 கிலோமீட்டர்ஸ் அந்த ஸ்பாட்டுங்க. ஸோ அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம் இப்போது. ஸோ ஆக்சுவலி இது ஆர்கனைசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யஷ்வந்த், எக்ஸ்பல்ஸ் 200. அவன் தான் வந்து ஃபுல் ஆர்கனைசர். சூப்பராக இருக்கியா பைக்கு. சஸ்பென்ஷன்லாம் பள்ளத்தில் இறக்கும் போது நல்ல ஒரு சாஃப்டான இம்பேக்ட் இருக்குது. ஓ ஓ ஓ ஏகப்பட்ட ரைடிங் போடுங்க. அப்படியே செம்மையாக கொடுத்துருக்காங்க TVS. BMW கிட்டே இருந்து வாங்கின இன்ஜினை வந்து பக்காவாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ட்ரோன் எடுத்துகிட்டு போகிறோம். மேவிக் மினி ஹேர் அந்த ட்ரோன் நினைக்கிறேன். ஆனால் DJI தான், மேவிக் மாடல் தான். ஸோ போய்ட்டு ட்ரோன் ஷாட்ஸில் எடுத்துகிட்டு நல்லா சில் பண்ணிவிட்டு லெட்ஸ் வி கோ. சரி, GS310 பார்க்கும் போதெல்லாம் நம்ம ஆதேஷ் ஞாபகம் தாங்க வருது. GS310னாலே ஆதேஷ் தான். ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இந்த பைக்கில். ஆனால் செம்மையாக இருக்குங்க. இப்போ தான் புரியுது ஏன் நிறைய பேர் வந்து GS310 சூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ ஹைவேஸ் ஏறிட்டு வந்து இந்த பைக்கோட பொட்டன்ஷியல் எல்லாமே வந்து செக் பண்ணிவிடுவோம். சாமாங்க வைப்ஸே இல்லை, சரியாக இருக்குது வண்டி. யாருப்பா அது? அண்ணாத்த வேற லெவல். சையத் வரான். இப்போ எம்ப பைக்கும் லுக்கு செம்மையாக இருக்குங்கப்பா. ஸோ ஏன் வந்து இந்த பைக் வந்து ஃபைன் டியூன்டாக இருக்குன்னா, இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராக் மிஷின். ஓகேங்களா? ஒரு பக்காவான ஸ்போர்ட்ஸ் ட்ராக்கு. ஸோ ஸ்போர்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறப்ப நமக்கு ஒரு ஃபைன் டியூன்டாக இருந்தால் தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் ரைடர் கிட்ட இருந்தோம். பைக்கும் ஃபைன் டியூனாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸ்போர்ட்ஸ்லலாம் உங்களுக்கு. ஓகேங்களா? ட்ராக் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ லெட்ஸ் வி ஸ்டெப்பிங் இன் ஹைவேஸ். லெட்ஸ் வி டெஸ்ட் தி ஃபுல் பொட்டன்ஷியல் ஆஃப் GS310. இப்போ ஹசார்ட்லாம் சரியாக இருக்குது. ஆஹா, சாமி. ஸோ ஒரு 130க்கு மேலே செம்ம வைப்ரேஷனுங்க, செம்மையாக ஃபீல் ஆகுது. அப்படியே டேங்க்லலாம் வந்து கூசுது. கண்ட இடத்துலலாம் வந்து இந்த டேங்க் வைப்ரேஷன் வந்து போய் கூசுது. ஓகேங்களா? அது போல் இருக்குது. ஸோ BS4லாம் இன்னும் வைப்ரேஷன் அதிகம். ஸோ இதாவது கொஞ்சம் பரவாயில்ல. BS4 மாடல்லாம் சொல்லவே தேவையில்ல, வைப்ரேட்டர் மிஷின் அது.
அவன் எங்கே போயிட்டே இருக்கான்? சர்வீஸ் எடுக்கணும்டா. ஐயோ அவனை பிடிக்கிறேங்க இப்போ. போடு போடு போடு. 6வது வீரர் GS. ஐயோ சம்பவமே போட்டுறோமா GS? போடு 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 போடு. போட்டாச்சு GS போட்டாச்சு. யாரா மாதிரி ஸோ ஓகே காசு. இப்போ வந்து நாங்கள் 3rd ரைடரை வந்து மீட் பண்ணணும். அவனை மீட் பண்ணிவிட்டு vlog வந்து லெட்ஸ் வி கண்டினியூ அகெயின். ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3rd ரைடர் கோளாறு, மிஸ்டர் கோளாறு மீட் பண்ணிட்டவனா. ஹாய் சொல்லு. ஆமாம். ஹலோ காய்ஸ், சத்யா நான் உங்கள் ஃப்ரெண்ட். நீங்கள் போகிறோம் ஆமாம். டே உன்ட்ட மெமரி கார்டு இருக்கா வீட்டில்? மெமரி கார்டுனா ட்ரோன் ஷாட் எடுக்கிறதுக்கு. ஸோ வா போகலாம் வா. இப்போ முன்னாடி போ. வயிற்றுல முன்னாடி போ. ஸோ காய்ஸ் இவன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பல்ஸு. ஆக்சுவலி எங்கள் காலேஜ்லேயே பைக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டி போகிறதுனா நாங்கள் 3 பேர் தான். அது யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஓ ஒரு இது 6வது ரிட்டன் தாயா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் பெட்டில் இருக்கும். ரைடு மோட் மாற்றிடலாமா? ரைடிங் மோட், ட்ராக் மோட், பவர் ரேஞ்சர்ஸ் SPD சொல்கிற மாதிரி இருக்கிற மோடு மாற்றுறது. ஓடே பார்த்து அவன் திட்டுறான். அந்த பஸ்ஸுக்கார அசிங்கசியமாக திட்டுறான் யஷ்வந்தை போட்டு. பத்தேசி வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்றான் இந்த பஸ்காரன் தான். ஓ ஸோ சிட்டிக்குள்ளே எப்பவுமே நம்ம கேர்ஃபுல்லாக வந்து ட்ரைவ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப ஒரு நெக்கான சிட்டி. இங்கே தானே நிறைய பேர் கொரோனான்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த சரவணா ஸ்டோர் குரோம்பேட். ஸோ 2 ADV, ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர். வா செம்ம ஒரு லுக்கு 2 பைக்கும் பார்க்கும்போது. ADV காம்போஸ் இது பேர் தான். வா ஸோ எந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஹிடன் லேக். ஆமாம், ட்ரோன்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இது எப்படி திரும்ப இருக்குது, எல்லாமே பண்ணிவிட்டு மண்ணு மேலே இருக்கிற கொண்டையை மறந்த மாதிரி இருக்குது. கடைசியாக சொல்கிறான் சைடுட்டு மெமரி கார்டு எடுத்துகிட்டு வரடா. மெமரி கார்டு இல்லாமல் எடுக்கலாம் ட்ரோன் ஷாட்டு. ஆனால் 720p தான் ரெக்கார்ட் ஆகும். மெமரி கார்டு போட்டால் தான் 1080pயும் 4Kவும் ஆக்சஸ் ஆகும் அப்படின்றான். எப்போ சொல்கிறா பாருங்க. அப்புறம் சொன்னேன் சரிடா வா நான் 128 வச்சுருக்கேன் கோப்ரோவில், அதுலேருந்து தரேன் போட்டு எடுப்போம் அப்படின்னு. ரைட்டு. மச்சான் கை வலிக்குதுடா குஞ்சி. ஆமாம் அதை பாரு, அவனுக்கு பழக்கம். குஞ்சு நாங்களாம் பாதி டேங்க் இருக்கு எங்கள் 2 பேர்லையும். இவன் ஃபுல் டேங்க்கு. ரைட்டு. அப்போ பரவாயில்லப்பா வண்டி ஏற்றுன்னு. ஓ மை காட். ஸோ ஓகே கைஸ், இதோட வந்து நான் ஸ்பாட்டுக்கு போயிட்டு vlog வந்து கன்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா, லெட்ஸ் கோ. ஸோ கைஸ் லொக்கேஷனுக்கு முன்னாடி ஒரு ரயில்வே ட்ராக் கிராசிங்கு, ட்ரெயின் போகுது. மச்சான் உன் பேர் கோளாறு சொல்லிட்டேன்.
ஏன்டா என் பசங்க 2 பேர் வந்துட்டு கோளாறுது. ஸோ கைஸ் லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். வழி பாருங்கள், இங்கே நாங்கள் பைக் எடுத்துன்னு வரலான்னு தான் பார்த்தோம், பட் ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது தெரியுதுங்களா. ஸோ ஆக்சுவலி அதுதான் வந்து ஸ்பாட் இன்றைக்கி வந்ததுக்கு. இங்கே முன்னாடியே இருக்க பாருங்கள், ஓகேங்களா. ஸோ நாங்கள் இறங்கி நடந்து போயிட்டுருக்கோம். பைக்கு ரோட்லேயே அங்கே ஒரு கடை இருந்தது, அங்கே நிறுத்திட்டோம், ஓகேங்களா. 8வது அதிசயம், தரையிலேருந்து தண்ணி வருது. ஸோ எஸ் வந்துட்டோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டு. வேறு லெவலில் இருக்குடா. வாவ், இப்போ வைட் ஆங்கிள் போனேன் கைஸ், பார்த்தீங்களா. மோஸ்ட்லி ஐஃபோனில் சூப்பராக இருக்குடா பாரு. ஓய்யோ, வைட் ஆங்கிளில் போட்டு வேறு லெவல். ஸோ கைஸ் லொக்கேஷன் பாருங்களேன், அப்பா வேறு லெவல். இங்கே ஃபுல்லாக வந்து ப்ளூ மெட்டல்ஸாடா. ஃபுல்லாக ப்ளூ மெட்டல் சிமெண்ட் அதெல்லாம் பண்ணிட்டுருந்தாங்க, அதுக்கமாக விட்டாங்க. சூப்பர். இப்போ நம்ம ட்ரோன் ரெடி, ஓகேங்களா. இது என்ன மாடல்ரா இது? மினி 2 டிஜே மேவிக் மினி 2வா? டிஜே அந்த போட்டு மேவிக் மினி 2 ட்ரோன் ஷாட்ஸ். ஹெலிகாப்டர் நான் சொன்னது அப்படியே நீ பாடாத, நீ பிஜிஎம் போட்டுலாம். அதான் என்னாச்சு சவுண்டு. ஸோ கைஸ் ஓகே, ஒரு சினிமேட்டிக்ஸ் நம்ம ஐஃபோனில். Was it the voice? Was it the fire burning in me? All of the noise turned into choirs of harmony. Left me with the pieces of forever that you broke. But since you left me alone, I've been high. கையை திருதுரா மாமா, கை நடுங்குதுரா. இங்கே பாரு, நம்பர் போட்டு அப்ரூவ் பண்ண சொல்லுது. இந்த இடத்துல ட்ரோன் பறக்க விட சென்னை ஏர்போர்ட் லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. தலை ஸோ ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்ன ப்ராப்ளம்டா அது? சென்னை ஏர்போர்ட் லொகேஷன் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ட்ரோன் இங்கே பறக்கூடாது, ஃப்ளை பண்ண முடியல. ஏதோ கஷ்டப்பட்டு ஃப்ளை பண்ணிட்டோம், அதுக்கு மேலே அவ்வளோதான். இதுக்கு மேலே ஏறல. பார்த்தீங்களா, ட்ரோன் கை வச்சா சேஃப்டிக்காச்சும் ஏறும், அந்த சேஃப்டி கூட ஏறல. ட்ரோன் ஷாட்டுக்குலாம் நான் ஆசையாக ட்ரோன் கொண்டு வந்தா நிலைமை இப்படி இருக்கு. ஐயோ கடவுளே. ஸோ கைஸ் இங்கே வந்து ட்ரோன் ஃப்ளை பண்ண முடியல. அத்தாரேஷன் ஜோன். இப்போ ஆட்டோ லேண்டிங் ஆட்டோமேட்டிக்காக ட்ரோன் லொக்கேஷனை சென்ஸ் பண்ணி ஆட்டோ லேண்டிங் ஆகிடுச்சு. இந்த 34 செகண்ட்ஸில் ஆட்டோ லேண்டிங். அதுக்குள்ளே இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போகவே இல்லை ட்ரோன். இப்போ தெரியுதுங்களா, ஹைட் ஏறவும் மாட்டேங்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்படி தான் போகுது, சைடில் தவிர இந்த லொக்கேஷன் முள்ள பின்னலாம் போக முடியல. பார்த்தீங்களா, இது என்ன எத்தனை செகண்ட்ஸ் இருக்குது? 20 செகண்ட்ஸ் இருக்குது. அப்படியே காட்டு என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம். அவ்வளோதான். இதெல்லாம் வீடியோ எடுக்கலாம் தான் ட்ரோன் வாங்கணும். இது போட்டிருக்கு பாருங்க, அத்தாரேஷன் சொல்லி நீங்கள் ட்ரோன் விடக்கூடாது, அதுதான்டா மீனிங். பார்த்தீங்களா அப்படியே சுற்றுது. ஆக்சுவலி இந்த விங்ஸ்லாம் ஸ்பீடாக தான் சுற்றுது. 1 லேண்டிங் கை வச்சு வாங்கிக்கலாமா? ஆமாம், அவ்வளோதான் முடிஞ்சது சோலி. ஆனால் சென்னை கவர்மெண்ட் சுகாஷ் இந்த லொக்கேஷன் பாருங்களேன், சரியா இல்லை. ஸோ ஆக்சுவலி இது வந்து சென்னை ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ பார்த்துருப்பீங்க, ட்ரோன் வந்து ஃப்ளை பண்ண முடியல. ஸோ ட்ரோன்லாம் பக்காவாக சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு வந்தோம். கடைசியில் வந்து ட்ரோன் வந்து ஃப்ளை பண்ண முடியல. பட் லுக்கிங் பியூட்டிஃபுல், செம்மையாக இருக்குது. வந்ததுக்கு வந்து ஒரு செம்ம ஒரு ஒர்த்தான பிளேஸு. வந்ததுக்கு வந்து செம்ம ஒரு ஒர்த்தான பிளேஸு. ஸோ கைஸ் இப்போ ஆக்சுவலி நம்ம அங்கே மேலே இருந்தோம், ஓகேங்களா. தெரிஞ்சுங்களா, அங்கே மேலே நின்னோம். இப்போ அங்கே இருந்து அப்படியே கீழே இறங்கி இப்படி ரூட் வழியாக வந்து இப்படி வந்து இங்கே வந்து நிற்கிறோம். அந்த பசங்க இங்கே ஃபோட்டோ ஷூட் இருக்காங்க, நம்ம பாய்ஸ். யஷ்வந்த் பாருங்கள், ஐயோ வேறு லெவல் பேக்ரவுண்டு. ஸோ இது வந்து டவுன், இதுதான் ஓகேங்களா. டவுன் ஸ்லிப் இப்படியே போனீங்கன்னா தண்ணி. ஸ்விம்மிங் தெரிஞ்சால் போக வேண்டியது தான். உள்ளே போய் பண்ணுடா. தண்ணி இல்லையா? ஆமாடா, ஸ்விம்மிங் தெரியாது. ஐ எம் இன்சைட் வாட்டர். ஆனால் செம்மையாக இருக்குது. நல்லா டவுனுக்கு வந்துட்டோம், அங்கே போனால் தண்ணி தான், ஓகேங்களா. ஸோ அங்கே ஒரு வழி இருக்குது, அப்படி வந்தாலும் தண்ணி தான். ஸோ செம்ம ஒரு ஸ்பாட்டு. இங்கே பேக்ஸ்லாம் வந்து ஹெல்மெட்ஸ்லாம் அங்கே வச்சிட்டோம்,
ஓகேங்களா. ஸோ வாங்க அப்படியே போவோம். வாவ், செம்ம ஸ்பாட்டுங்க இது. ஆக்சுவலி நிறைய பேர் இது vlog பண்ணிட்டாங்க, யூடியூப் சேனலில் வந்து போட்டாங்க. ஸோ எனக்கு வந்து இப்போ தான் டைம் கிடச்சிது இந்த ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு. ஓகேங்களா, சரியாக இருக்குங்க. வாவ், அப்பா அப்பா, இது ஆக்சுவலி மைனஸ், அதுதான் வந்து கிரவுண்டு லெவல். ஓகேங்களா, மேலே அங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதுலேருந்து இவ்வளோ பிலோ கிரவுண்ட் லெவலில் வந்து இவங்க குவாரி பண்ணியிருக்காங்க. அப்பா, இது பியூர் வாட்டராடா? இது குடிச்சு பாரு. நல்லா மூத்திரம் போயிருப்பாங்க. இல்ல பியூர் வாட்டர். கிரவுண்ட் லெவல் வாட்டர். துணிலாம் துவைப்பாங்க. துணி துவைப்பாங்க. அந்த கேள்வி கேட்கலடா. ஏன்டா இப்படி இருக்கிற? வரும்போதே பார்க்கல எவ்வளவு ஆயி போயிருந்தாங்க. வேற லெவல்ல கெமிக்கல் இது இருக்கும் தண்ணியில. ஏன்னா இவங்க இது கட் பண்றது யூஸ் பண்ண லைம்ஸ்டோன், இதெல்லாம் லைம்ஸ்டோன், அந்த உள்ள இருந்து வர கெமிக்கல் எல்லாமே இதெல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கும். இப்போ லொக்கேஷன் சரியாக இருக்குது. என்ன ஒரே ஒரு கவலைனா ட்ரோன் ஃப்ளை பண்ண முடியலைங்க, அது ஒரே ஒரு கவலை தான். மற்றபடி லொக்கேஷன் செம்மையாக இருக்குது. ஸோ கைஸ், ஃபைனலாக வந்து லெட்ஸ் வி கன்க்ளூட் திஸ் vlog. மூஞ்சி பட்டி கேவலமாக இருக்கும், செம்ம வெயில். ஓகேங்களா, ஸோ வந்தோம், செம்மையாக வந்து சில் பண்ணோம். ஒரே ஒரு கவலைனா இங்கே ட்ரோன் ஷாட் எடுக்க முடியல. ஏன்னா இந்த ரீஜன் வந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அன்ஆத்தாரைஸ்டு ஏரியா அப்படின்ற ஒரு ட்ரோன் டேக் ஆஃபே ஆக மாட்டேங்குது, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ சினிமேட்டிக்ஸும் வந்து எடுத்தோம், அதுவும் நீங்களே பார்த்துருப்பீங்க, செம்மையாக இருந்துச்சுங்க. ஸோ 1:30 ஆகிடுச்சு. ஒரு சடன் பிளான் தான். ஒரு 10 o'clock போட்டோம், 11 o'clock கிளம்பணும், வந்தோம், சில் அவுட் பண்ணோம் அண்ட் கிளம்ப போகிறோம். அண்ட் ப்ரௌட்லி ப்ரெசன்ஸ் த 2 ரைடர்ஸ். ஸோ 2 பேருமே வந்து என் கிளாஸ்மேட்ஸு. இவன் வந்து யஷ்வந்த் எக்ஸ்பல்ஸ் ஓனர்ஷிப்பில் பார்த்துருப்பீங்க. ஸோ இவர் வந்து மிஸ்டர் சையத். ஓகேங்களா, RR310 ஓன் பண்ணியிருக்காரு. மிஸ்டர் யஷ்வந்த். ஸோ வந்தோம், செம்மையாக வந்து சில் பண்ணோம். லெட்ஸ் வி கன்க்ளூட் திஸ் vlog. ஓகே, மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you at next content. Stay safe, ride safe. Bye guys.